Our chief dignity, I warmly welcome sir. S. Sedu Madhavan, MA, M.Ed, M.Phil. Welcome sir. Welcome to our beautiful premises. It's the perfect time to start the assembly. Squad, take position. Attention. Stand at ease. Attention. Stand at ease. Attention. First of all, I invite N. Abdur Rahman Atai from 3rd grade to recite the divine verses of Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى. Translation of these words: فلا صدق ولا صلى. So he gave nothing in charity, nor did he pray. ولكن كذب وتولى. But on the contrary, he rejected truth and turning away. ثم ذهب إلى أهله يتمطى. Then did he stay to his family in full sentient. أولى لك فأولى. Woe to thee, he woe. ثم أولى لك فأولى. Again, woe to thee, he woe. أيحسب الإنسان أن يترك سدى. Those man think he will be left uncounted. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Thank you, friend. Thank you. May Allah give you more reciting talent to you. Ameen. And next, I call our singing crew of Atai to sing Tamil Thaivaltu. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நீராடும் கடலுடுத்த நிலமணந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிதனமும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்தினவும் இன்பமுதல் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழழகே தமிழழகே உன் சீரிழமை சியமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, guys. May Allah give you more singing talent to you. Ameen. And next, I call Niamat Faisal Atai to give motivational speech to us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. நான் கண்ணென போற்றும் கவித்தமிழே, நான் உயிரென போற்றும் உயிர் தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடித்த முத்தமிழே என்று நம் தாய்மொழியான தமிழை போற்றியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அம்பேத்கர் என்று நமக்கு சொன்னவுடன் நமக்கு ஞாபகம் வருவது என்னவென்றால், அவர் மக்களுக்காக ஆற்றிய பணிகளும் அவர் தன்னை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் செய்த பணிகளுமே நமக்கு முதலில் ஞாபகம் வரும். இது மட்டுமல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையாக இருப்பதும் நமக்கு அதிகமாக ஞாபகம் வருகிறது. இதற்காக மக்கள் அம்பேத்கருக்கு பல சிறப்பு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக சொன்னோம்னா, இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை எனவும், பொருளாதார நிபுணர் எனவும், உலக கல்வியாளர்களில் ஒருவர் எனவும், சமூக சீர்திருத்தத்தில் நிபுணர் எனவும் பல சிறப்பு பெயர்களையும் பட்டங்களையும் அம்பேத்கருக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்புகளுக்கும் இவ்வளவு மேன்மைகளுக்கும் மிக்க அம்பேத்கர் தன்னுடைய சிறிய வயதில் எப்படி இருந்தார் தெரியுமா? இவர் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள்
ராஜாராம் மற்றும் பீதாபாய் என்றவர்களுக்கு மகனாய் பிறந்தவரே அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்ற இடத்தில் பிறக்கிறார். இவருடைய குடும்பம் என்பது மிகவும் ஒரு தாழ்த்தப்பட்ட வர்க்கத்திலே சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம் என்பது ஒரு கருப்பினத்தை சார்ந்த குடும்பத்தின் காரணமாக அம்பேத்கருடைய உரிமைகள் என்பது பல விஷயங்கள் மறுக்கப்படுகிறது. அம்பேத்கருக்கு ஒரு ஆசை இருந்தது, தான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த கனவை நிஜமாக்கும் விதமாக அவருடைய தந்தையின் வழிபோக்கை வைத்து அவர் வந்து ஒரு ஸ்கூலில் சேர்றாரு. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஸ்கூலில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், எல்லாத்துக்குமே அந்த விஷயம் பொதுவாக இருக்கும். அது என்ன, தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தை சேர்ந்தவங்களும் உயரிய குலத்தை சேர்ந்தவங்களும் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது, அவங்க சாப்பிட்ட தட்டில் இவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க குடித்த நீர் அருந்தின டம்ளரில் இவங்க நீர் அருந்தக்கூடாது, அப்படி நிறைய விஷயங்கள் மூலயமா அம்பேத்கரும் சரி தாழ்த்தப்பட்டவங்க சரி பல விஷயங்கள் துன்பப்பட்டாங்க. அந்த டைமில் அம்பேத்கர் ஒன்றும் மனம் தளரவில்லை. அவர் நினைக்கல என்ன நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு அவர் நினைக்கல. அவர் என்ன தெரியுமா நினச்சாரு, நம்ம தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தினால தானே இவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம படிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்றனால இப்படி சொல்கிறாங்க, படிக்காதனால தானே இவ்வளோ பண்ணுறாங்க, நான் படித்து காட்டுறேன் அப்படின்னு நினச்சாரு. அந்த இதை வச்சு அவருடைய ஆரம்ப கட்ட கல்வியை முடிக்கிறாரு. இதுக்கடுத்து இந்த கல்வி பத்தான்னு சொல்லி அமெரிக்காவை சென்று படிக்கிறாரு. அங்கே வந்து அரசியல், சமூகவியல், பொருளாதாரவியல் என்ற பல தத்துவங்கள் விதங்களை படிச்சுட்டு இதுவும் எனக்கு பத்தான்னு சொல்லி சட்ட படிப்பு படிக்கிறதுக்கு இங்கிலாந்து போயிட்டு பாரிஸ்டர் பட்டம் பெற்று மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்புகிறாரு. அம்பேத்கருக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு, வாளாலும் கத்தியாலும் செய்ய முடியாத புரட்சியை கல்வியால் செய்ய முடியும் என்பதே அந்த இதுவாக இருந்துச்சு. அதனால் மாணவர்களை கல்விக்காக ஊக்கப்படுத்த ஆரம்பித்தார் அம்பேத்கர். விடுதலை போராட்டம் இந்தியாவில் அந்த டைமில் நடந்துகிட்டு இருந்தனால அம்பேத்கர் தன்னை விடுதலை போராட்டத்தில் ஈட்பதற்காக அவர் வந்து நாடினால விடுதலை போராட்டத்தையும் கலந்துக்கிறாரு. அம்பேத்கருக்கு வந்து என்ன ஒரு ஆசைனா, சீர்திருத்தவாதிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்களோட பக்கம் வந்து கவனம் செலுத்துவதாக பார்க்கணும் அப்படின்றது தான். அதனால் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு நல அமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பணி செய்கிறார். இது மட்டுமல்லாமல் சமூகத்தில் நிலவிய சாதி, தீண்டாமை ஒழிப்பு போன்ற அனைத்திற்கும் எதிராக போராடுகிறார். இதற்கு பிறகு ஆகஸ்ட் 15, 1947 இந்திய சுதந்திரம் அடைகிறது. அன்றே அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்ற மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சிந்தனை வருது, எப்போ இருந்தாலும் ஒரு நாடு வந்து குடியரசு ஆகணும்னா அந்த நாட்டுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு சட்ட புத்தகம் இருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது இது வந்து அந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு அத்தனை பேருக்குமே இது ஒரு இடுக்காகவே இருந்துச்சு. நம்ம வந்து விடுதலை வாங்கிட்டோம், இருந்தாலும் நமக்குன்னு நம்ம ஒரு நாடுன்ற ஒரு சட்டம் வந்து இல்லையே அப்படின்ற ஒரு இருந்தனால அந்த பொறுப்பு வந்து யார்கிட்ட கொடுக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அம்பேத்கர் அவங்களுக்குலாம் ஞாபகம் வந்தாங்க. அதோட தான் அம்பேத்கர்கிட்ட கொடுத்து அந்த தலைமை பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அம்பேத்கர் தன்னுடைய தன்னையே அர்ப்பணித்து தன்னை மறந்து தன் மக்களை மறந்து அவர் வந்து வேலை செய்கிறாரு. இரவும் பகலாமல் கஷ்டப்படுறாரு. வெறும் 165 நாள் அந்த இது முடிக்கிறாரு. 11 மாதம் 18 நாளில் நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவோட அரசியல் அமைப்பு தான் உலகத்திலே மிகவும் நீளமான அரசியல் அமைப்பு சட்டமாக இருக்குது. அது வந்து வெறும் 165 நாள் அம்பேத்கர் முடிக்கிறார். அப்போ அவருடைய கல்வி வளமையும் அவர் பெற்ற அனுபவங்களும் எப்படி இருக்கும். அம்பேத்கர் இந்த சமூகத்தில் நிலவிய ஜாதியையும் ஜாதி நிலவரங்களையும் தீண்டாமை ஒழிப்பையும் முக்கியமாக பெண்களுக்கு செய்த அநியாயங்களையும் தான் பார்த்தாரு. அதனால் அவருடைய சட்டங்களில் முக்கால்வாசி இந்த ஜாதியை ஒழிக்கிற மாதிரியும் பெண்களுக்கு வந்து உரிமைகளை வழங்குற மாதிரியும் தான் இருக்கும். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில் வந்து ஒரு வித்தியாசத்தை சொல்கிறாங்க. ஒரு தலைவர் என்ன பண்ணார்னா விடுதலைக்காக, நாட்டோட விடுதலைக்காக போராடினார். இன்னொரு தலைவர் நாட்டுக்குள்ளே இருந்த 1000 வருடமாக மனிதனுக்குள்ளே ஊடுருவி இருந்த ஜாதி என்ற வெறியை அடக்குவதற்காக போராடி கொண்டிருந்தார் என்று சொல்லுவாங்க. இதனுடைய முதல் வேலையை என்ன செஞ்சார்னா, சௌத்தர் குளம் அப்படின்ற ஒரு குளத்தில் அவர் வந்து தண்ணி அருந்தினாராம். அப்போ வந்து அதுக்கு எழுதுவார், அதாவது எறும்புக்கு கூட சர்க்கரை கொடுக்கும் இந்த மனிதர்கள் ஏன் இது மனிதனுக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் மனிதனுக்கு வந்து தாகத்தில் இருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு ஜாதி தேவையா என்று கேட்பார் அந்த புத்தகத்தில். அந்த டைமில் ஜாதின்ற வந்து அதிகமாக பார்க்கப்பட்டுச்சு. மேல் தரத்தில் இருக்கவங்க மேலாகவும் கீழே இருக்கவங்க என்றைக்குமே எதுவுமே படிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அம்பேத்கர் உலகத்தில் இருக்க ஒரு பெரிய பெரிய கல்விகள்லாம் படிச்சுட்டு வரும்போது ஒரு தாழ்த்தப்பட்டவனும் படிக்க முடியும், அவனுக்கும் ஒரு படிப்புன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு காட்டி இந்த உலகத்தையே அவர் திரும்பி பார்க்க வச்சார் அம்பேத்கர். அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் அவரோட முதல் ஏமா இருந்துச்சு. அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் சீர்திருத்த அமைப்பில் அவர் உட்கார்ந்துருக்காரு. அம்பேத்கர் வந்து 100 நிமிடம் உரை செய்கிறார். அந்த உரைகளை நம்ம நிச்சயமாக வாசித்து பார்க்கணும். அது ஒரு அற்புதமான உரை. அந்த டைமில் அவர் வந்து ஸ்டீவ் அப்படின்ற வந்து ஒரு கவிஞரோட இதை பற்றி சொல்கிறாரு. அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமத்துவம் என்பது ஜாதியை அளிப்பது மட்டும் அல்லாமல் உரிமையும் ஊதியத்தையும் பெற்றுக் கொடுப்பது என்று கூறுகிறார்.
இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சமத்துவத்தை பற்றி சொல்லும்போது அம்பேத்கர் சொல்கிறாங்க, ஜாதியை மட்டும் சமத்துவம் என்று அளிக்கக்கூடாது, அது அனைவருக்குமான பொது உடைமையை கொடுக்கணும், உரிமையை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் கடைசியாக ஒரு வார்த்தை கூறினார், என்னன்னா, அனைத்து மனிதர்களுக்கான மதிப்பை கொடு, மேலும் அந்த மதிப்பை நீனும் பெற்றுக்கொள் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் உனக்கு மேல் கீழ் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளாதே, உனக்கு மேல் யாரும் இல்லை, உனக்கு கீழ் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் போட்டு விதை என்று, அந்த விதை என்பது ஒரு நாள் ஆலமரகமாக வளரும் என்று அம்பேத்கர் கூறினார். இன்றைய காலத்தில் நாம் சொல்கிறோம், 8 மணி நேரம் தான் என்னையால் வேலை பார்க்க முடியும், அதுதான் என்னுடைய உரிமை அப்படின்றாங்க. அந்த உரிமையை கொண்டு வந்த யார்? ஆங்கிலேயர் ஆட்சியில் 14 மணி நேரம் நிச்சயமாக ஒரு மனிதன் வேலை செஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை செய்யலாட்டி அவருக்கு வந்து சரியான கடுமையான தண்டனை வழங்கப்படும். அந்த சட்டத்தை மாற்றி எழுதினது அம்பேத்கர் தான். எனவே அம்பேத்கரை போன்று ஜாதிக்கு எதிராக போராடக்கூடியவர்களை நம்மளும் வாக்கியர்களாக வாகிர்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, friend. Thank you. May Allah give you more speaking talent to you. Ameen. It's the correct time to hoist the flag. Ya Hamim. Flag salute. Order. Pledge. 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 India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and heritage. I should always strive to be worthy of it. I shall give my parents and teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in their well-being and prosperity along lies my happiness. Jai Hind. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. And next, I call Marshad Atai to say hadith to us. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் வாரந்தோறும் நடத்தி வரக்கூடிய இந்த ஒரு நிகழ்வில் அந்த வாரந்தோறும் ஒவ்வொரு புதிய ஹதீஸை செவியுற்று அந்த ஹதீஸின்படி நாம் அமல் செய்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய ஹதீஸ் நவாஸ் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சால்து நான் கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன். அனில் பிர்ரி நன்மையை பற்றி நான் கேட்டேன். வல் இஸ்மி மேலும் பாவத்தை பற்றியும் நான் கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பிர்ரு நன்மை என்பது ஹுஸ்னுல் ஹுல்க் நற்குணமாகும். வல் இஸ்மி பாவம் என்பது மா ஹாக்க ஃபி நப்சிக்க உன்னுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும். வ கரிஹத்த அதை வெறுப்பாய். ஐ எத்தலியன் நாஸ் மக்கள் அதை அறிந்து கொள்வதை நீ வெறுப்பாய். அதாவது நன்மை என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணம். அந்த நற்குணம் என்பது தன்னுடைய உறவினரை ஆதரிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு இடத்தில் இறங்கி பழகுவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு விஷயத்திற்கு நாம் சகித்து போவதாக இருக்கட்டும், அது அனைத்தும் நற்குணமாகும். மேலும் பாவம் என்பது எப்படிப்பட்டதுன்றால், நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம், அந்த விஷயத்தை நம்ம செய்யும் நம்முடைய மனதில் இது தவறு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட விஷயத்தை நம்முடன் படிக்கக்கூடிய மாணவர்களோ அல்லது நம்முடைய உறவினர்களோ அதை தெரிந்து கொள்வதை நாம் இருப்போம். அப்படிப்பட்ட விஷயம்தான் பாவம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை நாம் கேட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தாரில் புரியானாக. வாஹித் தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Last but not least, before the end of the program, squad take position, attention. Standard test, attention.
Standard is attention. Now I call singing crew of Fatah to sing national anthem. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Janagana mana Adinayaka Jaya He Bharata Bhagya Vidada Punjab Sindh Gujarat Maratha Dravida Utkala Banga Vindhya Himachala Yamuna Ganga Uchala Jala Sisaranga Java Subha Name Jahe Java Subha Asis Mahe Jave Java Sayyadara Janagana Mangala Nayaka Jaya He Bharata Bhagya Vidada Jaya He Jaya He Jaya He Jaya 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 He. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Squad about 10. Assembly disperse.